எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாத பலன் ரெண்டு விதத்தில் சொல்லலாங்க. ஒன்று, இந்த கோட்சார கிரக அமைப்பு, எந்த பாவகத்தில் எந்த சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, எந்த இடத்த பார்க்குறாரு, யாரோட சேர்றாரு, இதை வச்சு நம்ம பார்க்கக்கூடியது. இன்னொன்று, இந்த சூரியனை மட்டும் பிரதானமாக எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய பலன். சொல்லப்போனால் சூரியன் தான் மாத கிரகமே. அந்த சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கார், யாருடைய சாரத்தில் இருக்கார், அது மட்டும்தான். அப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சூரியனை பிரதானமாகவும் வச்சு நம்ம பார்க்குறோம். மற்ற கிரகங்களுடைய கோட்சாரத்தையும் உங்களுக்கு வச்சு தான் இந்த பலனை உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலன் தரும், நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசிநாதனாக வரக்கூடியவர் சுக்கிரன், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம். அப்போ தைரியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்றாரு, தனகாரகனோடவும் சேர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் தான். தனகாரகன் யாருன்னா குரு. அப்போ தனஸ்தானாதிபதியுடனும் தனகாரகனுடனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். பிதிருக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். பிதிருக்காரகன் யாருன்னு கேட்டால் சூரியன். அப்போ அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் ராகு சாரம் வாங்கியிருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான். இது அற்புதமான நேரம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பம். நான் முதலியே சொன்னேனுங்க, சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்கள் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு, வேலை நிமித்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 4ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போயிடுறார். 4வது பாவகம் அப்படின்னா சுக்கிர பகவான் சுபஸ்தானத்துக்கு வரார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில், சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். இந்த நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுங்க. அதில் சுய தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அதில் முன்னேற்றம் இல்லை. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், அது செயல்படுத்த முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து மாற்றம் வரும். சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்லது சொந்த தொழில் செய்து நட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நட்டத்தை ஈடுகட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் வரும் பொழுது, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் வருவார். இது புனர்பூச நட்சத்திரம். 6ஆம் தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார சுபஸ்தானாதிபதி 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம் ஏறும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா, நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, புத்திர பாக்கியம். கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா இந்த நேரம் அதுக்கான நேரம் தானுங்க. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் ஏறுறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும் இல்லையா, புத்திரஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தானே.
அந்த புதன் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுவார், 7ஆம் தேதி வந்துடுவார். அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, சுபஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. இந்த மாத தொடக்கம் என்ன, குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனைன்னு சொன்னேன். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் கிரக பரிவர்த்தனை. இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 100% ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும்தானா சாமி? இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு ஒரு மனம் அமையாதா, நான் போய் சேர்றதுக்குள்ளார சொந்த வீட்டில் இருந்துட மாட்டேனான்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தோம் சொந்த வீட்டில் இல்லாதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். 10 காசுக்கு வழி இல்லைனாலும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். நேர காலங்கள் தான் நாம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் டிசைட் பண்ணுறது, முடிவு பண்ணுறது இல்லையா? அப்போ ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் சொந்தமாக மண்மனை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது நான் சவாலாக சொல்கிறேனுங்க. அடுத்த மாதம் இறுதியில், அதாவது அடுத்த மாதம் இறுதியில் வேண்டாங்க, அடுத்த மாதம் தொடக்கத்திலேயே நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் 4 காசு கையில் இருக்காதுங்க. இந்த ஜூலை மாதம் சரியாக 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 19ஆம் தேதி வரை நிச்சயமாக உங்களை தூங்க விடாதுன்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நாம் ஒரு மனை வாங்கியே ஆகணும், வாங்கியே தீரணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுடைய பிரெயினில் விதைக்கும். அதாவதுங்க, எண்ணங்கள் தான் நம்மளை எப்படி சொல்கிறதுனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரியான நேரத்தில் சரியான எண்ணங்களை விதைச்சிங்கன்னா மிகப்பெரிய விருட்சமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த புதன் பயிற்சி அடைகிற நேரம், சுக்கிர பகவான் பயிற்சி அடையக்கூடிய நேரம், இதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா அவர் தான் பூமிகாரகன், உங்கள் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாவை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி 3வது பார்வையை பார்க்கவும் செய்கிறாரு. இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு அமைப்பு. சார் மண்மனம் மட்டும்தான் சார் உருவாகுமா சார், வேறு உருவாகாதா அப்படின்னா திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புண்டு. சார் நீங்கள் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, திருமணக்காரகன் யார்? சுக்கிரன். திருமணக்காரகன் குரு பகவானோட சேர்றார். அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட இணைவு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது இந்த திருமண ஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திருமண ஸ்தானத்தை திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பார்க்கிறார். அதாவதுங்க, ஏதோ ஒன்று இவர் அடித்து விட்றாரு அதெல்லாம் கிடையாது, அதுக்கு நேரமும் கிடையாது, சொல்லப்போனால் அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை, அது பாவம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம். ஒரு ராசினா அந்த ராசி அல்லது லக்னம்னா 7வது பாவகம் தான் திருமணஸ்தானம். 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யாரோட சேர்றாருன்னா குரு பகவானோட சேர்றார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா? அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, 5வது பார்வையை இந்த இடத்த பார்க்கிறார். செவ்வாவுடைய பார்வை இங்கே படுது, குரு பகவானுடைய பார்வை இங்கே படுது. அப்போ நமக்கு குரு மங்கள யோகம் திருமண ஸ்தானத்தில் ஏற்படுது. அப்போ அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஜூலை மாதத்தில். அல்லது திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனுங்க, என் வாழ்க்கையில் நெசத்தில் நடந்துருச்சுங்கன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த தம்பதிகளுக்கு, ரிஷபராசியில் 2 பேரும் பிறந்திருப்பாங்களா சார், ஆணும் பொண்ணு, அப்படி இல்லை. ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய மன வாழ்க்கையில் சங்கடங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் சரியாகும் சார். அது எந்த தேதியிலிருந்து? ஜூலை 1லேருந்தே அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னும் சில பேர் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, இது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னா இந்த பூசம் நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் வரணும் சார். அது எப்படி சார் அப்படின்னா, பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போது பூச நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி ஏறி, சுபஸ்தானாதிபதி நமக்கு சூரியன் தானே,
யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னன்னா, தைரியஸ்தானாதிபதியாக சந்திரன், சுபஸ்தானாதிபதியாக சூரியன். அப்போ அந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு, நம்ம ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வந்துடுறார். சுபஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ பூச நட்சத்திரத்தில் வர்றார். அப்போ பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி தான் இந்த சனி, தொழில் ஸ்தானாதிபதி. நம்ம ராசியை பார்க்கிறார். வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, வாகன யோகம். ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க 100 பேர் இருக்கிறீங்கன்னா அதில் 10% நண்பர்கள் கண்டிப்பாக வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு. சுபஸ்தானாதிபதி அப்படின்னா மண்மனைக்கு அதிபதி, வாகனத்துக்கு அதிபதி. 4வது பாவகம். 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன். சனி பகவானுடைய சாரம் ஏறும் பொழுது சனி பகவான் நம்ம ராசியை பார்க்கிறாரு, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்க்கிறாரு. அப்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த வாய்ப்புகளால் நமக்கு உருவாகிறது என்ன அப்படின்னா, வாகனம், கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வாகன யோகமும் ஜூலை மாதத்தில் ஏற்படும். எந்த தேதி? 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார இது நடக்குமா? நிச்சயம் நடக்கும், இல்லை மாற்று கருத்து இல்லை. அப்போது வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கோட்சார கிரக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது சூரியன் வரக்கூடிய சாரமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சின பலன் சொல்லியிருக்கேன். நான் எந்தளவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறேன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் கொண்ட சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.